ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம மணி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம போடுற விமர்சனங்கள் அனைத்தும் தரமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வீடியோ போடுறேன். நீங்களும் இந்த நம்ம விமர்சனத்தை பார்த்து பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மணி அஃபிஷியல் சேனல் வந்து வளர்த்து விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் ரிவ்யூர் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ரிவ்யூ பண்ணுவேன் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அதுக்குண்டான முயற்சிகள் நான் டெய்லி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் நான் இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சக்தி சிதம்பரம் டைரக்ஷனில் இப்போது தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க ஜாலியோ ஜிம்கானா இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து பிரபுதேவா, அபிராமி, ஒய்ஜி மகேந்திரன், யோகி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாலுமே மொத்தமாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிற படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி சொல்கிறேன். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரியாணி கடை வச்சு பிரபலமானவங்க தான் ஒய்ஜி மகேந்திரனுடைய ஃபேமிலி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பெரிய பிரியாணி கடை ஒருத்தருடைய கடை வாங்கி வைக்கிறாங்க. வைக்கும்போது அவங்க ஒய்ஜி மகேந்திரன், அவங்க பொண்ணு, அவங்க அதுக்கப்புறம் அவங்க பேத்திங்கள் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. அந்த ஆர்டரில் வந்து அரசியல்வாதிங்க பணம் கொடுக்காமல் ஏமாற்றிடுவாங்க. அப்போ வந்து எதிர்த்து கேட்கும்போது ஒய்ஜி மகேந்திரன் அவர்களை அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவாங்க. இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கடனை கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வக்கீலை வச்சு வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ் போடும்போது அந்த வக்கீலை வச்சு வாதாடுறதுக்கு போகும்போது தான் அந்த வக்கீல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபுதேவா அவர் வந்து பெரிய ஒரு ஹைகோர்ட் வக்கீல். அவர் வந்து அவங்க வீட்டில் டெட் பாடியாக இருக்கார். இவங்க 4 பேரும் போய் அந்த டெட் பாடியை பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பாடி எப்படியாவது நம்ம வந்து பார்த்துட்டோம், நம்ம கைரேகை பதிஞ்சிடுச்சு, அதனால் அந்த டெட் பாடியை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராஜடி ட்ராமா தான் இந்த மொத்த படமும். வக்கீல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா அவர் வந்து ஒரு மெடிக்கல் மாஃபியாவாக இருக்கிற ஒரு அரசியல்வாதிகிட்ட மோதுறாரு. மோதும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் வச்சு அவரை கொன்னுடுறாங்க. இதுக்கு இடையில நடக்கிற மொத்த காமெடியான ஜர்னி தான் நம்ம ஜாலியோ ஜிம்கானா இந்த படம். இந்த படம் வந்து நம்ம மற்ற படங்கள் மாதிரி ஒரு காமெடி வந்து அங்கங்கே தெளிக்கிறது கிடையாது. இந்த படம் முழுக்கமே காமெடியாக உருவாக்கப்படம் தான் இது படம் தான் இது. அந்தளவுக்கு உண்மையிலே ஒர்த்தான படம். இந்த படத்தில் ஒரு பாடல் வந்து ரொம்ப சர்ச்சைக்கு உண்டாச்சு. அது வந்து வலைதள மீடியாக்கள் வந்து ரொம்ப அதிகமாக சர்ச்சைக்கு உண்டாச்சு. அந்த மாதிரி ஒரு பாடல் இந்த படத்தில் டபுள் மீனிங் பாடல் ஒன்று இருக்குது. அது போக இந்த படத்தில் வந்து யோகி பாபுனுடைய காமெடி வந்து உண்மையிலே சிறப்பாகவும் நல்ல தரமாகவும் வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிரியாராக வராரு. அவர்கிட்ட போய் கதை சொல்கிற மாதிரி ஆரம்பித்து இந்த படம் முழுக்குமே அவர் வர மாதிரி அப்பப்போ கதை சொல்லி அவரை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. சக்தி சிதம்பரம் வந்து அவரோட படங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா படங்கள் தெரியும். அவர் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த படங்கள் எடுப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் காமெடிக்கு முக்கியத்துவம் கூட எடுத்திருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், பிரபுதேவா மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் வந்து நம்ம நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, அவர் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் டெட் பாடியாக தான் படம் ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் நடிக்கணும். அப்படிங்கும்போது உண்மையிலே அந்தளவுக்கு நல்லா ஓரளவுக்கு புணமாகவே இருந்திருக்காரு படம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருந்து கடைசி வரலும் ஒரு புணமாக எப்படி இருப்பார் அந்த புணமாகவே இருந்திருக்காரு அவருன்னு சொல்லி தான் நம்ம நம்பணும். இந்த படத்தில் வந்து நிறைய சீன்கள் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கும்படியாக தான் எடுத்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கப்பட்ட படங்களில் இந்த ஜாலியோ ஜிம்கானா முக்கியமான படம். சின்ன லேக் இருக்க தான் செய்யும். எல்லா படத்துலையும் இது வர வேண்டிய விஷயம்தான். அதுபோல் இது நம்ப முடியாத காமெடி, அபிராமி ஓவர் ஆக்டிங் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு நீளமாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்கிரிப்டும் நல்ல காமெடிக்கு உண்டான படம் தான் இது. ஜாலியோ ஜிம்கானா படத்துக்கு வந்து நான் 45 to 50 மார்க் கொடுக்குறோம். அதுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.